கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதோடு மாத்திரம் நின்று விடவில்லை. இரண்டாவதாக, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், அது வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, ஒழிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. இதில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? நம்முடைய கடவுள் எந்த சூழ்நிலையிலும் அவர் மாறாதவராக இருக்கிறார், எவற்றாலும் மாற்றப்படாதவராக இருக்கின்றார். இன்றைக்கு பல இடங்களில் அது மனிதர்களாக இருந்தாலும், இன்றைக்கு அரசியல் ரீதியான பதவிகள் பொறுப்புகளாக இருந்தாலும், அல்லது அரசாங்கத்தில் பணியாற்றுகிற மக்களாக இருந்தாலும், பதவிகள் பொறுப்புகள் என்பதெல்லாம் என்ன செய்கின்றது? மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயரிய பதவியில் ஒரு அதிகாரி இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அவர் அந்த பணியில், அந்த பொறுப்பில் மிகுந்த அதிகாரம் படைத்தவராக பல ஆண்டுகள் இருக்கின்றார். ஆனால் ஒரு நாள் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஓய்வு பெறுகிறார். அப்படி ஓய்வு பெறும் பொழுது அவர் பணியிலிருந்து மாத்திரம் ஓய்வு பெற்றவர் அல்ல, அந்த நேரத்திலேயே அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அதிகாரம் மற்றும் போய்விடுகிறதில்லை, அவர் எவ்வளவு படித்து பட்டங்களை வாங்கியிருந்தாரோ அந்த பட்டங்களுக்கெல்லாம் அவசியம் இல்லாமலும் போய்விடுகின்றது. மாறக்கூடிய உலகம். அதற்காகத்தான் இவைகளை நான் சுட்டி காண்பிக்கின்றேன். ஆனால் நம்முடைய கடவுள், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? எந்த நிலையிலும் எப்பொழுதும் மாறாதவைகளாகவே இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாத்திரம் மாறாதவரா? அவருடைய வார்த்தை மாத்திரம் மாறாதா என்றால், இங்கே பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லித்தரும் பொழுது இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லித்தருகிறார். அது என்னவென்றால், கர்த்தர் எப்படி மாறாதவரோ, கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி மாறாதவைகளோ, அதே வண்ணமாய் அவர் நம்மை அவருடைய ரட்சிப்பிற்கு சொந்தக்காரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த அழைப்பும் மாறாதது. மேலும் அந்த பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் கொடுக்கிற கிருபை இருக்கிறதல்லவா, உதவி இருக்கிறதல்லவா, அந்த உதவியும் மாறாதவைகள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எத்தனை உண்மையான ஒரு வார்த்தை. என்றாயிலும் கடவுள் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? நான் உன்னை என் பிள்ளையாக நான் தெரிந்து கொண்டேன், உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கற்பனை செய்து வைத்திருந்தேன், முன்குறித்து வைத்திருந்தேன். அதற்கு பாத்திரவானாக நீ நடந்து கொள்ளவில்லை, ஆகையால் இந்த நிமிடத்திலிருந்து நீ எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிடவே இல்லை அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாக அவர் கொடுக்கிற கிருபையை என்னாலும் கடவுள் நிறுத்தி விடவில்லை அல்லவா? நீ எனக்கு ஏற்புடையவனாக காணப்படாததினால் இந்த நிமிடத்திலிருந்து நான் உனக்கு செய்கிற உதவியை நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லவில்லை அல்லவா? இன்றைக்கு மனிதர்கள் அதை மிகவும் எளிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் பிடித்தால் அவர்களுக்கு நான் எதை வேண்டுமென்றாலும் செய்வேன். எனக்கு அவர்கள் பிடிக்கிற வரையிலும் ஏற்புடையவர்களாக இருக்கும் வரையிலும் நான் அதை செய்வேன். அவர்கள் எனக்கு பிடிக்கவில்லையா, அது கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அது நான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும், அது ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், அது ஒரு சபையாக இருந்தாலும், ஒரு ஊழிய நிறுவனமாக இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறுத்தி விடுகின்ற மக்கள் இன்றைக்கு இருக்கத்தானே செய்கின்றார்கள். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, சில ஊழியக்காரர்கள் கொடுக்கிற மக்களை ப்ளீஸ் பண்ணிக்கொண்டே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுகிறார்களோ என்னவென்று தெரியவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. நீ என்னை எதுவரையிலும் திருப்திப்படுத்துகிறாயோ, எனக்கு ஏற்புடையவனாய் எதுவரையிலும் நீ இருக்கிறாயோ அதுவரைக்கும் நான் கிருபையை கொடுப்பேனே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. நீ எப்படி இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதை கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். நான் இங்கே நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற வார்த்தைக்கு நீ என்ன வேண்டுமெல்லாலும் எப்படி வேண்டுமெல்லாம் இருந்து கொள் என்று கண்டு கொள்ளாத கடவுளா என்ற அந்த விதத்திலே நான் சொல்லவில்லை. என்னை திருப்திப்படுத்துகிறாயோ இல்லையோ, எனக்கு நீ உண்மை உள்ளவனாக இருக்கிறாயோ இல்லையோ, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். என்னை ஒரு பொழுதும் உனக்காக உன் நிலைமை நிமித்தமாக என்னை நான் மாற்றிக்கொள்வதில்லை. God never changes his character. அவருடைய குணாதிசயத்தை people may change. They can change their character and habits according to their situations. But God is not like that. கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் தான் இங்கே பவுல் ரோம சபையை பார்த்து சொல்லுகிறார், அவர் அழைத்த அழைப்பும் அவர் கொடுக்கிற கிருபை வரங்களும் மாறுவதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்தின் கடைசி நாளில் அல்லவா நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வார்த்தை உண்மைதானே? இந்த ஆண்டின் 9 மாதங்கள், ஒவ்வொரு மணித்துளிகள், நம்மை சுற்றி நாம் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள் நம்மை கதி கலங்க வைக்கிறதல்லவா. காலையிலே பார்த்தவர்களை மாலையிலே பார்க்க முடியாத நிலைமை. இரவு குட் நைட் என்று சொல்லி ஒருவரை பார்த்து விட்டு செல்லுகின்றோம், அடுத்த நாள் அவரை பார்க்க முடிகிறதா தெரியவில்லையே. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறவில்லை, அவருடைய அழைத்த அழைப்பு மாறவில்லை. அந்த அற்புதமான ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை பாராட்டி இன்னும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாறாத கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. கொஞ்ச காலம் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகவே நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த நல்ல ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். அதை ஒன்று மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற ஒன்றை தவிர கடவுளை திருப்திப்படுத்தக்கூடியது வேறு எதுவும் அல்லவே அல்ல. வேறு எவற்றின் மூலமாக கர்த்தரை நாம் திருப்திப்படுத்திவிட முடியாது இல்லையா? 1000 காளைகளை பலி செலுத்துவதினாலே இல்லையா, பல ஆயிரக்கணக்கான நன்கொடைகளை கொண்டு போய் கொடுப்பதினாலே ஒருவேளை ஒரு ஊழியக்காரனை திருப்திப்படுத்தலாம். அந்த ஊழியக்காரன் மெச்சிக்கொள்ளலாம், நம்மை பார்த்து, ஓ இவரல்லவா கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் எந்த விதத்திலும் அது கடவுளுடைய பார்வையில் பிரமிப்பை உண்டாக்காது. ஏனென்றால் இதை அழகாக தாவீது அறிந்து வைத்திருக்கின்றான். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாங்கி நான் உமக்கே கொடுக்கிறேன். அதுதான் ஐயா உண்மை. இந்த செப்டம்பர் மாதத்தை நான் கடந்து வருகின்றேன் என்றால், ஆண்டவரே இது என்னால் உண்டானதல்ல, ஆண்டவரே
நீர் கொடுக்கிற இரக்கம். ஆகையினால்தான் இதோ கர்த்தாவே, அதற்கு நன்றியாக இவற்றை நான் செய்கிறேன் என்று நாம் காணிக்கைகளை கொண்டு படைக்கிறோம். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய காணிக்கைகளுக்காக ஏங்குகிற கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். மாறாக நன்றி நிறைந்த இருதயத்தை பார்க்கிற கடவுள். நன்றி என்று சொன்னால் அவ்வளவு சந்தோஷப்படுவார் நம்முடைய பேரில். அப்பா, நீ செய்த கிருபைக்காக இதோ உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் கடவுள் அவ்வளவு பூரித்து போவார். அது பைபிளில் எழுதியிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பணத்தை கொண்டு வந்து கொட்டுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அல்ல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம். ஏனென்றால் அவருடைய அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். கர்த்ததாமே தொடர்ந்து அவருடைய இரக்கத்திலே நம்மை அரவணைத்து அவருடைய பிள்ளையாக என்னால் வளர்த்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.